ஷிப்போட பாய்லர் ரூம், இன்ஜின் ரூம். சாண்டியாகோவில் இது ஒரு ஓல்டு ஷிப்பு. சரிங்களா? இதுக்கெல்லாம் உள்ளே வரணுன்னா கொடுத்து வச்சுருக்கணும். எனக்கு ரொம்ப பெருமையாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது. அப்பா பயமாக இருக்குது. ஓ மை காட், பாருங்க. பாய்லர் டு நாட் என்டர். ஓப்பா பாருங்க. ஓகே, இந்த பாய்லர் இப்படி தான் இருந்திருக்கு. ரொம்ப ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. யாரெல்லாம் வந்து ஷிப்பில் ஒர்க் பண்ணுறீங்களோ இதெல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு பிளேஸு. சும்மா நேரத்தை எல்லாத்துலேயும் செலவிடாமல் இந்த மாதிரி இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. நம்ம எப்படிலாம் இருந்திருக்கோம் இது வந்து கிட்டத்தட்ட எந்த வருஷம்னு தெரியல. பாருங்க, இந்த வருஷம்னா 1924ங்க. 1924. ஓ மை காட், பயங்கரமாக இருக்குது. ஷிப்பில் ஒர்க் பண்ணும்போது இதுக்குள்ளே விடவே மாட்டாங்க. இன்றைக்கி எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு எனக்கு இங்கே வந்து பார்க்குறதுக்கு. ஸோ பியூட்டிஃபுல். ரொம்ப அழகு. எனக்கு இதை பற்றின அவ்வளோ நாலேஜ் கிடையாது. பட் எனக்கு என்னமோ இந்த மியூசியத்துக்குள்ளே ஒரு ஷிப்பை ஃபுல்லாக அப்படியே மியூசியம் ஆக்கியிருக்காங்க. வந்து பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தது. பட் எப்படி வெளியே போக போகிறேன்னு எனக்கு தெரியல. நான் பாட்டுக்குள்ளே வந்துட்டேன். பட் இதெல்லாம் பார்க்கணும், ஆக்சுவலாக இதெல்லாம் பார்க்கணும். எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு இட்ஸ் ஸோ டிஃப்ரெண்ட். இந்த மாதிரிலாம் வருவேனா, இங்கெல்லாம் வந்து பார்ப்பேனான்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் வந்துட்டேன். நேரத்தை எதுலையாவது செலவிடலாம். பட் எனக்கு என்னமோ இந்த மியூசியத்தை பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தது. நம்ப மாட்டீங்க, ஷெரட்டன் ஹோட்டல்லேருந்து கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கேன். எனக்கு இந்த ஊரை பற்றி எதுவுமே தெரியாது. 5 கிலோமீட்டர் நடந்து வந்து இந்த இடத்த பார்த்தே ஆகணும். நிறைய இடம் இருக்குது. பட் ஸ்டில் நம்ம எவ்வளோலாம் வந்து இந்த மாதிரி ஷிப்பில் எவ்வளோ ஒர்க் இருக்குது, சும்மா கிடையாது அப்படின்னு சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காகவே வந்தேன். எவ்வளோ ஒர்க் பாருங்கள். மை காட், அந்த சேர் புதுக்கொண்டு வச்சுருக்காங்க. மியூசியம்